ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ்க்கான டிசைன் தான் பார்க்க போகிறோம். அது ஸ்லீவ் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவில் நான் இப்போ பார்டர் டிசைன் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் தான் சேமாக நம்ம நெக்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் லெவலில் இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக போடலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டிச்சஸ் தான். இதே சேம் மெத்தட் தான் நெக் டிசைனுக்கும். இதில் வர புட்டாஸ் மட்டும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நெக்கில் வந்து சிம்பிளான ஒரு டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு தின் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பீட் பார்த்திங்கன்னா சுகர் பீட் வந்து ரிசோ பிராண்டு 24 நம்பர் துளிப் பிராண்டு நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்த லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே சுகர் பீட் வந்து 2 தான் கொடுக்கணும். நம்ம துளிப் பிராண்டில் நீடில் எடுக்கும்போது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே வந்து பீட் நீடில் வந்து யூஸ் பண்ணலாம், அயன் நீடில். பட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பீட்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க துளிப் பிராண்டில் 24 எடுத்துக்கோங்க. 14 நம்பர் வந்து நம்மளுக்கு த்ரெட் ஒர்க்குக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுகர் பீட் ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறதுனால 3 4ன்னு கொடுத்துடாதீங்க. டிசைன் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வராது. ஸோ என்ன தான் டைம் எடுத்தாலும் 2 கொடுங்க. ஸோ நம்ம இப்படி ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், நான் வந்து 3 mm பீட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். சுகர் பீடுக்கு அடுத்து ஒரு லைன். இதுக்கு வந்து ஒவ்வொரு பீடுக்கும் நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சுகர் பீட் மாதிரி 2 கொடுக்கக்கூடாது. ஒரு பீடுக்கு நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா தான் டைட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃப்ரேமை விட்டு நம்ம கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது கூட டிசைன் அப்படியே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு நல்லா இருக்காது டிசைன். இப்போ நான் வந்து 3 mm பீடில் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன் செயின் இல்லை வேறு எதுனா கொடுக்கணுன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன் தான். இதுவும் ஒரு லைன் கொடுத்து முடிச்சிடலாம். கொடுத்து முடிச்சுட்டு அடுத்துக்கு ஒரு லைன் வந்து சுகர் பீடில் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2ஐயுமே முடிச்சுட்டு நான் அடுத்து என்ன பண்ணணுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 3 mm பீடுக்கு அடுத்து நான் சுகர் பீட் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து ஒரு கார்டு ரெடி பண்ணிவிட்டு, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். செயின் ஸ்டிச்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைனில் அப்ளை பண்ணும்போது குட்டி ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எல்லாமே ஈக்குவல் செயின்ஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த டேர்னிங்கில் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படியே வந்து ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இவ்வளோதான். இந்த மாதிரி ஷார்ப்பாக இந்த எட்ஜஸ் மட்டும் நீங்கள் கொண்டு போங்க. செயினோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த செயின் ஸ்டிச்சஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் பீட் கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். கஸ்டமர் என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட்டுக்கு தக்கன நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதில் சுகர் பீட் கொடுத்திங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். டிசைன் பார்த்திங்கன்னா இன்னும் கிராண்டாக லுக் கொடுக்கும். நான் வந்து செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன். செயின் ஸ்டிச்சஸ் வந்து டபுள் செயின் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், அடுத்து கொண்டு வரதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு லைன் முடிச்சுட்டு திரும்ப ரிவர்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த கேப் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துடணும். அதே சமயம் 2 செயினுக்கு நடுவில் கேப்பும் இருக்கக்கூடாது,
இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு செயினுக்குள்ளே விட்டு இன்னொரு செயினை எடுக்கும்போது அந்த கேப் வராது உங்களுக்கு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். நல்ல செயின் ஸ்டிச்சஸில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கார்னருக்கு வரும்போது இங்கே நல்ல எண்டுக்கு வந்து திருப்புனீங்கன்னா இங்கேயும் கேப் இல்லாமல் வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த டபுள் செயின் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதில் நாட் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த 2 பக்கமுமே வந்து நான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே உள்ளதுக்கு ஒரே கலர், அதாவது கோல்டு கலர் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணுவேன். அடுத்து மேலே உள்ள ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து சாரியோட கலர் ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். க்ளூ கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா வந்து அடுத்து நம்ம இதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச்சஸ் கொடுக்கறதுக்கு. அடுத்து பாருங்கள், அடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சாரீ கலர் ஸ்டோன் ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈரமாக இருக்கும்போதே நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டோன் நகன்றும், நம்மளுக்கும் ஸ்டிச்சஸ் கொடுக்கவும் பெர்ஃபெக்டாக வராது. ஸோ நல்ல டைம் கொடுத்து ட்ரை ஆகட்டும். அவசரப்பட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் கொடுத்துட்டேன், நல்லா ட்ரை ஆகிட்டு. இதுக்கடுத்து ஒரு லைன் வந்து சுற்றி நம்ம சுகர் பீடில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், ஒன்று தான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டோனு. நம்ம 2 கொடுத்தோம்னா இந்த ஸ்டோனுக்கு மேலே சுகர் பீடை எலும்பி அதை மறைக்க ஆரம்பிச்சிடும். இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டோன் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு சுகர் பீடை லைன் கொடுத்ததுக்கப்புறம். நீங்கள் சிங்கிளாக கொடுக்கலன்னா ஸ்டோனுக்கு மேலே வந்து சுகர் பீடு வந்துடும். ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஒன்றா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் நாட் போடும்போது மட்டும் பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ்க்கு நடுவில், அதாவது உள்ளே இருந்து நாட் போடுங்க. அப்போ தான் அந்த பெர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு சர்க்கிள் கிடைக்கும். பாருங்கள், நீட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டோனுக்கும் நம்ம சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். சிங்கிள் சுகர் பீடுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் 2-3க்கு ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே தூக்கிடும். ஸ்டோன் ரொம்ப சின்ன ஸ்டோனுங்கிறதுனால டிசைனே ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், சிங்கிளாக கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக போய் துணியில் உட்காந்துக்கும், தூக்குறாது. இதே மாதிரி எல்லா ஸ்டோனுக்குமே ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து முடிச்சிடலாம். நம்மளுக்கு க்ளூ சுற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். இது ஈஸியான மெத்தட்னால இந்த இதெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபைனலாக முடிஞ்சுது. இதுதான் இதோட பார்டரோட டிசைன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதை தான் நம்ம அப்படியே வந்து நெக்கோட பார்டருக்கும் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து வர புட்டாவை வந்து நான் செகண்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.